ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த வீடியோவை எடுத்துட்டு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலங்களில் கிட்டத்தட்ட 90 கிட்ஸ் வந்து எல்லாருமே இந்த விளையாட்டு விளையாடாதவங்க இருக்கவே மாட்டாங்க. இப்போமெல்லாம் சூதாட்டம், ரம்மி அந்த மாதிரிலாம் இருக்குது. பழைய காலத்திலேயே நம்ம ஆட்கள் சூதாடி இருக்கான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 ரூபா துட்டை வச்சே விளையாடி இருக்கான் அந்த காலங்களில். அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம இந்த விளையாட்டை நீங்க பாருங்க. அதை நம்ம நீ பத்துல అమ్మా చాముండేశ్వరి తల తల అమ్మా చాముండేశ్వరి అమ్మా சொல்லு சொல்லு பாப்பா, சொல்லு 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 சொல்லு. தலையா சங்கா முத்திரையா? சங்கா முத்திரையா? சங்குல சங்கு வா. போய் புத்தை எப்படின்னு பார்த்தது? சங்கா முத்திரையா? சங்குல தலை 1 ரூபா நம்மளுக்கு. ஜெயிச்சுட்டே இருக்கான். போய் சங்கா முத்திரையா? போய் சங்கா முத்திரையா? பொத்துல தலைல சங் ஏடா இப்படி ஜெயிச்சிருக்கான். எப்படி ஜெயிச்சிருக்கீங்க? விளையாட தெரியாம வரிக்கிறாரா? கங்க கை உள்ள கையில எங்களுக்கு பொக்க தெரியும். அப்படி யார் பொத்துனா? அப்படி பொத்தவே இல்ல. விளையாட முடியல. நீ துவாத்திட்டு இருக்க எங்க பேசக்கூடாதுனா? ரூபா வீட்டுல அப்படி அது கிடையாது. பாபு ரூபா கையை நீ மடக்கி பொத்தானே. நீ துவாத்திட்டு இருக்க. துவாக்கா சின்ன பைசா இருக்கு கிடையாது. அது எப்படி நீ பொத்து 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 நீ எப்ப ஜெயிச்ச உடனே பைசா நம்ம இங்க சும்மா நம்ம நீ சொல்லி ஜெயிச்சிட்டு பேசு. நீ பொத்து நீ பொத்து பாப்போம். ஜெயிச்சிட்டு பாப்போம். நீ கையை பொத்தான பாப்போம். பாரு சங்கர கொண்டாட. நீ எப்படி விளையாடுனா? கள்ளத்தனம் கள்ளத்தனம் தானே நான் ஜெயிச்சிருக்கேன். எவ்வளவு தூரம் பாரு நின்ன பாரு. பால போ பைல. நீ வை நீ கள்ளத்தனம் விளையாட்டு உனக்கு தலை. இதுதான் சங்கர நீ பாத்துட்டா. நான் கை எடுக்க வேண்டியதுனா நீ உடனே எடுக்க வேண்டியதுனா நீ பாத்துட்டா. சரி 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 இனி கள்ளத்தனம் போப்பா. பாண்ட விளையாட்டம் ஐயதான் வாங்க. இந்த மாதிரி சூதாட்டம் வந்து நாங்க வந்து ஒரு நினைவு தான் படுத்துறோம். இது ஒரு சூதாட்ட முறை தான். இதனால பல குடும்பங்களின் வாழ்க்கை வந்து இழக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிப்படி வெட்டுக்குத்து பகை உணர்வு அதிகமா இந்த விளையாட்டுல வந்து தூண்டுவாங்க. ஏன்னா பைசா ஒரு இடத்துல வந்தாலே அந்த இடத்துல பகை வந்து கண்டிப்பா வரும். அதனால இந்த விளையாட்டை யாருமே விளையாடாதுங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்லைன் ரம்மி அந்த மாதிரி எந்த ஒரு சூதாட்டங்கள்லையும் யாருமே ஈடுபடாதுங்க. குடும்பத்தோடு நல்லா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க.